பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். ஒரு அருமையான பாடலை கேட்டுமாம். நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு பலனே நம்முடைய தேவன் தான், அவருடைய வார்த்தை தான். 84ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் சவியான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். Psalm 84:5. Blessed is the man whose strength is in you, whose heart is set on pilgrimage. ஆம் பிரியமானவர்களே, தேவனில் பலன் கொள்ளுகிற மனிதர்கள் பாக்கியவான்களாம். அநேக நேரங்களில் நமக்கு பலன் எப்பொழுது வருகிறது? நம்முடைய சரீரத்தில் நல்ல ஒரு சுகம் இருக்கும் பொழுது, பொருளாதாரத்தின் காரியங்கள் எல்லாம் சுகமாக இருக்கும் பொழுது, உறவுகளில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் பொழுது நமக்கு ஒரு பலன் இருக்கிறது. ஆனால் பாருங்கள், நாம் அதில் பலன் கொள்ளாமல் தேவனில் பலன் கொள்ளும் பொழுது அந்த பலன் நம்முடைய வாழ்க்கையில் நிரந்தரமாக இருக்கும். அநேக நேரங்களில் தேவனில் பலன் கொள்ளுவது என்றால் என்ன என்று நமக்கு விளங்குவதில்லை. பக்தனாகிய தாவீது 18ஆம் சங்கீதத்தின் 1ஆம் வசனம் இப்படியா சொல்லுகிறார், என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன். 2ஆம் வசனம் சொல்லுகிறார், கர்த்தர் என் கன்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும் நான் நம்பியிருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமாயிருக்கிறார். Psalm 18:1-2. I will love you, O Lord, my strength. The Lord is my rock and my fortress and my deliverer, my God, my strength, in whom I will trust, my shield and the horn of my salvation, my stronghold. ஆம் பிரியமானவர்களே, தாவீது தேவனை தன் வாழ்க்கையின் பலனாக கொண்டிருந்தார். அதற்கு காரணம் தான் இந்த வசனங்கள் சொல்லுகிறது. அவர் தேவனை பலனாக கொண்டிருந்தது போது முதலாவது ஒரு வார்த்தை சொல்கிறார், நான் அவரில் அன்பு கூறுகிறேன். எனக்கு பாதுகாக்கும் கண்மலை அவர்தான், எனக்கு கோட்டை அவர்தான், என்னை ரட்சிப்பவர் அவர்தான், நான் துருகம் அவர்தான், என் கேடகம் அவர்தான், என் இரட்சணிய கொம்பு அவர்தான், என் உயர்ந்த அடைக்கலம் அவர்தான், எனக்கு எல்லாமே அவர்தான். என்னுடைய திறமையோ தாளந்தியோ என் கையில் இருக்கிற ஆயுதங்களை நான் நம்பவில்லை, கர்த்தரையே என் பலனாக வைத்திருக்கிறேன். என் ஒவ்வொரு அசைவும் அவருடைய வல்லமையினால் வருகிறது, அவருடைய வார்த்தையின்படி வருகிறதுனால் அவர்தான் எனக்கு பலன் என்று சொல்கிறார். பாருங்கள், அவனுடைய வாழ்க்கையிலும் கோலியாத்து அவனை பார்க்கும்போது சின்ன பையனாய் பார்க்கிறான். ஆனால் அந்த சிறு பையனுக்குள் ஒரு பெரிய தேவன் பலனாய் இருந்தான். ஆகவே சத்துருவின் வல்லமைகள் சிதறடிக்கப்பட்டது. நாம் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபிக்க போகிறோம். சத்துரு உட்புகுதலும் குடியேறுதலும் இராது என்ற வார்த்தையின்படி தேவனை பலனாக கொள்ளுவோம். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற நம்முடைய அறிவையோ தாளந்தையோ திறமைகளையோ வாழ்க்கையில் இருக்கிற எந்த ஆசீர்வாதத்தையும் பலனாக எண்ணாமல் தேவனையே பலனாக எண்ணுவோம். ஜெபம் பண்ணுவோமா? பரலோக பிதாவே, உம்மை பலனாக கொண்டிருக்கிற தேவ ஜனங்கள் வாழ்க்கையில் நீர் கொடுக்கிற சமாதானத்துக்கும் வெற்றிக்காய் ஸ்தோத்திரம். இன்றைக்கு என் வாழ்க்கையில் பலன் இல்லையே என்று யாராவது வேதனையோடு இந்த ஜெபத்தில் இணைந்திருந்தால் இயேசுவின் நாமத்தில் அவர்களுக்கு ஒரு பலன் உண்டாகட்டும். அவர்கள் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடக்கட்டும். அப்பா, அற்புதம் நடக்கட்டும், வழிகள் திறக்கப்படட்டும். அவர்கள் எதை செய்ய முடியவில்லை, எதை பார்த்து பயந்திருந்தாலும் சரி, இயேசு என்ற தேவ பலன் அவர்கள் வாழ்க்கையில் இறங்கட்டும். அவர்களை கொண்டு நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அவர்களுக்கு உணர்த்தி, அவர்கள் ஆவியில் ஆத்மாவில் சரீரத்தில் உம்முடைய பலனை கொடுத்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.